வெல்கம் டு மேங்கோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிராப் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 4 முட்டை, இந்த 4 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அதை தனியாக பவுலில் எடுத்து வச்சுருவோம். அதே கடாயில் மறுபடியும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இது கூட 7 பூண்டு பல்லை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூட 2 கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ண 2 கேரட், 10 பீன்ஸ் அதையும் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். இது கூட சேர்த்துக்கிடுவோம். ஒரு கேப்சிகம் அதையும் சின்னதாக வெட்டி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த காய்கறி வேகிறதுக்காக இதை மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஆயாச்சு. காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்குவோம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த 4 முட்டையும் சேர்த்துருவோம். இந்த மசாலாவோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருவோம். இதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ நண்டை வேக வச்சு அதோட சதைப்பகுதி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கலந்து விட்டுருவோம். இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி கலந்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு வேக வச்ச சாதத்தை கலந்துக்கிடுவோம். சாதம், நண்டு, காய்கறி, முட்டை இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறினோம்னா சுவையான கிராப் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மேங்கோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.